மத்திய பிரதேசத்தின் நீமச் மாவட்டத்தில் உள்ள ரன்பூர் கிராமத்தில் ஓர் அங்கன்வாடி சமையல் பணியாளர் தனது துணிச்சலான செயலின் மூலம் சுமார் 20 குழந்தைகளின் உயிரை காப்பாற்ற தனது உயிரையே தியாகம் செய்தார். இந்த சம்பவம் மாதவாடா பஞ்சாயத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் நடந்துள்ளது. அங்கன்வாடி மைய வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் மீது திடீரென ஒரு பெரிய தேனீக் கூட்டம் தாக்கியது. அந்த தருணத்தில் அந்த மையத்தின் சமையல்காரரான கஞ்சன்பாய் மேக்வால் தனது சொந்த பாதுகாப்பை பற்றி சற்றும் சிந்திக்காமல் அருகில் கிடந்த தார்பாய்களையும் பாய்களையும் கையில் எடுத்தார். ஒவ்வொரு குழந்தையையும் அவற்றைக் கொண்டு போர்த்தி தனது உடலால் அவர்களை பாதுகாத்து அங்கன்வாடி மையத்திற்குள் விரைவாக அழைத்துச் சென்றார். இந்த சம்பவத்தின்போது அவர் தேனீக்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் நின்றபோது தேனீக் கூட்டம் அவரை தாக்கியது. அதோடு நூற்றுக்கணக்கான தேனீக்கள் அவரை கொட்டின. ஆனாலும் கடைசி குழந்தை பாதுகாப்பாக இருக்கும் வரை அவர் அங்கிருந்து பின்வாங்கவில்லை. இதனிடையே கிராம மக்கள் உதவிக்கு விரைந்து வந்தபோது கஞ்சன்பாய் மயங்கி விழுந்திருந்தார். உடனடியாக ஊர் மக்கள் அவரை சுகாதார மையத்திற்கு விரைவாக அழைத்துச் சென்றனர். ஆனால் அங்கு வந்தவுடனேயே அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர். அவரது உடலில் எண்ணற்ற தேனீக் கொட்டுகள் இருந்தன. அதுவே அவரது வீரத்திற்கு சான்றாக இருந்தது. கஞ்சன்பாய் ஒரு சாதாரண அங்கன்வாடி பணியாளர் மட்டுமல்ல. அவர் கிராமக் குழந்தைகளுக்கு மதிய உணவு சமைத்தார். ஜெய் மாதா தி சுய உதவிக்குழுவின் தலைவராக இருந்தார். மேலும் தனது குடும்பத்தின் ஒரே தூணாகவும் இருந்தார். அவரது கணவர் சிவலால் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர். அவருக்கு ஒரு மகனும் 2 மகள்களும் உள்ளனர். தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்குப் பிறகு அவரது உடல் ரன்பூர் கிராமத்திற்கு வந்தபோது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத துணிச்சல் கொண்ட அந்த பெண்ணுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கிராம மக்கள் மௌனமாக நின்றனர். அந்த கிராமத்தில் இன்னும் அச்சம் நீடிக்கிறது. அங்கன்வாடி மையத்திற்கு அருகிலுள்ள ஒரு மரத்தில் ஒரு பெரிய தேன்கூடு தொங்குகிறது. அதே இடத்தில்தான் கிராமத்தின் ஒரே கைக்குழாய் பம்பும் அமைந்துள்ளது. மற்றொரு தேனீ தாக்குதல் நடந்துவிடுமோ என்று பயந்து அப்பகுதி மக்கள் தண்ணீர் எடுப்பதை நிறுத்திவிட்டனர். கிராம மக்கள் அந்த தேன்கூட்டை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் கஞ்சன்பாயும் துயரத்தில் இருக்கும் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.